ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னும் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோமாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். இப்போது இங்கே காலேஜில் போயிட்டு குமரவேல் வந்து அரசியை பார்க்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அரசி, நீங்கள் பண்ண தப்பெல்லாம் நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். இனிமேல் உங்களுக்கு எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள், தயவு செஞ்சு இனிமேல் என்னை வந்து பார்க்காம இருங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. குமரவேல் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அங்கேயே நிற்கிறாங்க. என்ன அரசி, நம்ம பேச பேச புரியாமையே வந்து புரிஞ்சுக்காமையே வந்து அமைதியாக போயிட்டாலே என்ன பண்ணுறது, நம்ம பண்ண தப்பு அந்த மாதிரி அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. ஸோ இப்போது எங்கள் அரசி உன்னை ஒரு ஆள் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அரசி கிளம்பி வந்துட்டதுக்கப்புறமா அங்கே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி இன்றைக்கி தான் காலேஜுக்கு வந்தா, அதுக்குள்ளேயே அவளை பார்க்க ஆள் வந்துக்கிட்டே இருக்காங்க. காலையில் மொத்த குடும்பமாக வந்து அரசியை இறக்கி விட்டுட்டு போகிறாங்க. அவள் என்ன சின்ன குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, அரசிக்கு நடந்த இன்சிடெண்ட் அந்த மாதிரி, அதுக்காக அரசியை எல்லாரும் பத்திரமா பார்த்துக்கிறாங்க. இவ்வளோ நடந்ததுக்கப்புறமா அரசியை காலேஜுக்கே அவங்க வீட்டில் இருந்து அனுப்பியிருக்காங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. இப்போது இங்கே அதில் ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு, யார் இருக்கோ, யார் பார்க்க வந்திருப்பா, அதான் அவங்களுடைய பேரண்ட்ஸ் காலையிலே வந்து விட்டுட்டு போயிட்டாங்கள்ல அப்படின்னு சொல்லவும், எனக்கு தெரியும் அது யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க, யாரடி அப்படின்னு. வேறு யார், அதான் அரசை லவ் பண்ணான்னு சொல்லி ஏமாற்றி இந்த அளவுக்கு பிரச்சனை படுத்த விட்டார்ல, அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவருன்னா அவர் பேர் குமரவேல், குமரவேல் அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அவங்களா? ஆமாம், பிரச்சனை ஆகிட்டு, அதான் அவளுக்கும் இவளுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் உண்மையிலே லவ் பண்ணலன்னு சொன்னதுக்கப்புறமும் எதுக்கு அவர் வந்து இங்கே அரசியை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் உண்மையிலே லவ் பண்ணுறாரா என்னவோ, அப்படி அப்படி இருக்கிறதுனால தான் அரசியை பார்க்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அரசியும் போகிறாங்க. ஸோ அரசி வர அமைதியாக இருங்க, யாரும் பேச வேணாம், அவள் இந்த விஷயம் தெரிஞ்சால் அப்செட் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமைதியாகிடுறாங்க. இப்போ அரசி போனதுக்கப்புறமா எல்லாரும் ஒரு மாதிரி திரு திருன்னு முழிக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அரசி இருந்துக்கிட்டு. இல்லையே, அது இல்லையே, ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ இருக்குது சொல்லுங்கப்பா அப்படின்னு. இல்லை, நீ உன்னை பார்க்க வந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்கவும், அவங்கள எனக்கு தெரியவே தெரியாது, அவங்க யாருன்னே தெரியாது எனக்கு, விடுங்கடி, போகலாமா கிளாஸ்க்கு, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அரசு இருந்துக்கிட்டு. இங்கே பாரு, அது யாருன்னு எனக்கு தெரியும், அவங்க குமரவேல் தானே. ஆமாம், அவங்களுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தானே கோர்ட் வரைக்கும் போய் வந்துச்சு, அவங்க மேலே எந்த தப்பு இல்லைன்னு நீயே மன்னிச்சு விட்டுட்ட. ஸோ தப்பு பண்ணார் அவர் தான், இல்லைன்னு சொல்லலை, நீ மன்னிச்சு விட்டுட்டல, அப்போது அவர் இன்னும் நீ மனசில் நினச்சிக்கிட்டு தான் அவரை மன்னிச்சு விட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே பாருடி, அந்த மாதிரி ஒரு எண்ணமும் கிடையாது, அவங்க தப்பு பண்ணதுக்காக அவங்களுடைய குடும்பம் மொத்தமும் வருத்தப்படும். என் அத்தை, என் அம்மாச்சி எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும், அவங்க வந்து பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவங்களை போனால் போதும்னு மன்னிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இன்னமும் அவங்க உன்னை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்கல்ல, அதுக்காக தான் உன்னை பார்த்து இப்போ பேசிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அரசு சொல்லிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் நடங்க எல்லாரும் கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இங்கே பாரு, நீ போய் சொல்கிற, லவ் இல்லாமல் அவங்க உன்னை பார்க்க வந்திருப்பாங்க, உன்னோட மனசில் அவங்க இருக்கிறதுனால தானே அவங்களையும் நீ ரிலீஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருடி, தப்பு பண்ண யாரும் இந்த அளவுக்கு இறங்கி வரமாட்டாங்க, அவங்க தப்பு பண்ணிவிட்டு உன்னுடைய காலில் விழுந்திருக்காங்க, உன்கிட்ட அடிக்கடிக்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அப்படின்னா அவங்கள உண்மையிலே உனக்கு பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அதாவது அவங்க வந்து உன்னை வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு, அதனால தான் உன்னை தேடி தேடி வந்துட்டு இருக்காங்க. நீ ஏன் அவங்கள அப்செட், அதாவது வேணான்னு அவாய்ட் பண்ணுற, பேசாமல் நீயும் லவ் பண்ண, அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லி பேசி முடிச்சிருங்களே. இங்கே பாரு, உனக்கு நடந்த இன்சிடெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே திரும்பவும் நீ அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எல்லாமே மாறிடும், சரியா? இந்த மாதிரி ஏமாத்தின பையனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அரசி, அவனும் வந்து அரசியை நல்லா பார்த்துக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்வலங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிடும். அப்புறம் உன் மேலே இருக்கிற கரியும் போயிடும், உன்னை யாரும் வந்து கேலியும் கிண்டலும் பண்ணவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் சொல்லவும், நான் என்னடி தப்பு பண்ணேன், தப்பு பண்ணதெல்லாம் அவங்க, நான் எதுக்கு அவசியப்பட்டு அவமானப்பட்டு என்ன யார் என்ன பேச போகிறாங்க, அப்படியே பேசினாலும் கேட்குறவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு அரசி சொல்லவும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அரசிக்கிட்ட சேர்ந்து, இங்கே பாரு அரசி, அவங்க ஒன்று லவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு நிலவரை நீ விட்டுறக்கூடாதுன்னு தான் நாங்கள் எல்லாரும் சொன்னோம், அதுக்கு மேலே உன்னோட இஷ்டம், இந்த மாதிரி புருஷன் யாருக்கு கிடைப்பா, அதாவது இந்த மாதிரி லவர் வந்து யாருக்கு கிடைப்பா, காலில் விழுந்து நான் பண்ணது தப்புன்னு மன்னிப்பு கேட்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு
அரசோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அரசுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசினதை வச்சு நினச்சி பார்க்குறாங்க. குமாரவேல் வந்துட்டு பண்ண விஷயத்த நினச்சி பார்த்துட்ருக்காங்க. திரும்பவும் அவங்க வந்து நம்மக்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. நாம தான் ஓவரா போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை, என் அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றணும், நான் படித்து பெரிய ஆளாகணும் அப்படின்னு அரசே நினச்சிட்ருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டியன் வந்துட்டு அரசி காலேஜில் விட்டுட்டு வந்தாச்சு அப்படின்னு கோமதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இங்கே குமரவேல் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து அப்பத்தா கிட்ட ரொம்ப வருத்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா குமரவேல், எங்கடா போயிட்டு வர, என்னடா ஒரு மாதிரியாக இருக்கா அப்படின்னு கேட்கவும், இந்த மாதிரி அரசியை பார்க்க போனேன். அங்கே அரசு என்ன சொன்னா தெரியுமா அப்பத்தா, அவளுடைய மனசில் நான் சுத்தமாக இல்லை, நீங்கள் பண்ண தப்ப நான் மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன், தயவு செஞ்சுடுமே என்னை பார்க்க வராதீங்கன்னு சொல்லிட்டா அப்பத்தா அப்படின்னு சொல்லவும், நீ எதுக்குடா அங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அப்போ தான் கேட்டுட்ருக்கவோ, என்னால் முடியல, அவளுக்கு பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியுது, அதுக்காக தான் நான் அவகிட்ட பேச போனேன், நான் அவளுக்கு பேசி புரிய வைக்கலான்னு போனேன், ஆனால் நான் பண்ண தப்பு பெரிய தப்பு, அதுக்காக அரசி என் முகத்தை பார்த்து கூட பேச தயாராக இல்லை அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேல் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, எல்லாமே சரியாயிடும், நீ விடு அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லவும், இல்லை அப்போ தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அரசியோட மனசில் நான் இல்லைன்னு சொல்லிட்டாலே அப்போ நான் என்ன பண்ணி இதை சரி பண்ண போறேன்னே தெரியல அப்படின்னு குமரவேல் ரொம்ப வருத்தத்தோட உள்ள கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அவங்க போனதுக்கு அப்புறமா எங்கள் குமரவேல் நினச்சி அப்போ ரொம்பவே வந்து வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சக்திவேல் வீட்டுக்கு வராங்க. அப்போது வந்து அப்போ தான் சக்திவேல் கிட்ட பேசலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. கேட்டா அப்போ என்ன உட்காந்துக்கிட்டு யோசிச்சுட்ருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு. அதெல்லாம் நான் சாப்பிட்டேடா சக்தி, உங்ககிட்ட தான் ஒரு விஷயம் பேசணும், அதை பேசலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லவும், கேட்டா அத்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்தியிலேருந்து கேட்குறாரு. இல்லடா சக்தி, எல்லாமே நம்ம குமரவேலை பற்றி தான் அப்படின்னு. குமரவேலுக்கு என்ன அத்தா, அவனுக்கு என்ன, அவன் இப்போ நல்லா தானே இருக்கான் அப்படின்னு. இல்லைடா, அவன் நல்லா இல்லைடா, அவன் மனசில் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது, அதை நீங்கள் சரி பண்ண மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து கேட்கவும், என்ன அத்தா என்ன சொல்கிற நீ அப்படின்னு. ஆமாடா, நான் சொல்கிறேன்னு கோவப்படாதடா, அவன் ரொம்ப பாவம்டா, அவன் அரசியை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தான் சொன்ன உடனே சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வருது. என்னாத்தா இப்போ எதுக்கு அவளை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. இங்கே பாருடா, நான் சொல்ல வரத்த பொறுமையாக கேளுடா, குமரவேலோட மனசில் அரசி இன்னமும் இருக்காடா, அவன் பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு அரசியை முதல்ல இருந்த மாதிரி இப்போது லவ் பண்ணுறான், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றான்டா. எப்படியாச்சும் நீ தான்டா உங்களாம் பேசி குமரவேலை சரி பண்ணி அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வருது. ஏடா அத்தா, இது நீ நினைக்கிறது எப்பயுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் கோவத்தோட சொல்லவோ, இங்கே பாருடா, அவன் அந்த பிள்ளையை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறான், தினம் அந்த பிள்ளைக்காக ரொம்ப வருத்தப்படுறான், சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, அவன் அந்த பிள்ளைய நிறைய தடவை பார்த்து பேசவும் செஞ்சுருக்கான், அந்த பிள்ளை கூட எடுத்தெடுத்து தான் பேசியிருக்கு, ஆனால் இவன் வந்து அரசியை மறக்காமல் இருக்கான். இவனுக்கு எல்லாத்துக்கும் முடிவு கட்டணும்னா உன்னால் மட்டும்தானே முடியும், நீ தான் குமரவேல்கிட்ட போய் பேசணும், அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், அரசே உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நான் எப்படியாச்சும் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீ சொல்லி பாருடா, அவன் மாறிடுவான், பழையபடி இருப்பான் குமரவேல். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் ஆற போட்டதுக்கப்புறமா அரசியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அப்போ தான் வந்து சக்திவேல் கிட்ட பேசவும், இங்கே சக்திவேலுக்கு கோவமாக வருது. இங்கே ப்ளீஸ்டா, இந்த அம்மாவுக்கு நீ இது வரைக்கும் என்னடா பண்ணியிருக்க, அப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினச்சேன்னா எனக்காக என் பேரனுக்கு இதை பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா வந்து அம்மா வந்து அழுது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, நான் இருக்கிறது கொஞ்ச நாள், நான் கூடிய சீக்கிரம் கண்ணை முடிக்குவேன், அதுக்குள்ளே குமரவேலுக்கு நீ இந்த வாக்கு கொடுத்து அரசியும் குமரவேலும் சேர்த்து வைடா. இந்த அப்பத்தாவுக்கு நீ ஏதாச்சும் பண்ணணும்னு, அதுதான் ஆத்தாவுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சா நீ இதை பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வந்து அப்பத்தா வந்து சொல்லிகிட்டு இருக்கவும், சக்திவேல் என்ன வேணாலும் பண்ணுறா அத்தா, ஆனால் இதை மட்டும் என்னால் பண்ண முடியாது, இவனுக்கு வேறு என்ன வேணாலும் கேளு நான் தரேன், ஆனால் திரும்பவும் அந்த பாண்டியன் மாவில் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு மட்டும் நினைக்காத, ஒன்றும் இல்லாத குடும்பத்திலேருந்து பொண்ணு எடுக்கிறதா, ஏற்கனவே இவன் உண்மையிலே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு கொஞ்ச நாள்லேயே பிபி சுகர்லாம் எனக்கு ஓவராக ஏறி போச்சு, திரும்பவும் அதை நீயே வந்து என்னை ஏற்றிக்க சொல்கிறியா அப்படின்னு. இங்கே பாருடா ப்ளீஸ்டா, இங்கே பாரு, இந்த அப்பத்தா நான் கேட்குறது ஒன்றே தான், என் கடைசி ஆசை என் பேரனுக்கு ஒரு நல்லது பண்ணணுன்னு தான், என்னோட கடைசி ஆசையை அரசி வந்து குமரவேல் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான், இதை நீங்கள் நிறைவேற்றுவீங்களா இல்லையா, நீங்கள் இதை நிறைவேற்றினா தான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும், இல்லைன்னா இல்லை அடையாதுடா, இங்கே தான் எங்கேயாச்சும் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ரொம்ப வருத்தப்பட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து சக்திவேல் கேட்டுக்கிட்டு, என்ன அத்தா இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு, சரி அத்தா, உனக்காக நான் குமரவேல்கிட்ட போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரவேல்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் ஆத்தா என்கிட்ட சொல்லிடுச்சு,
என்ன அந்த பாண்டியன் பாபுல திரும்பவும் நீ மனசில் நினைக்கிறியாமி அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து கோவத்தோடு கேட்கவோ, ஆமாப்பா நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு உடந்துட்டேன். நான் அரசியை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கின்னு பணத்தப்புக்கான பிராயச்சித்தை அனுபவிச்சு அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. அவளை நான் விரும்புகிறேன்ப்பா. ஆனால் நான் அவகிட்ட சொல்லி பார்த்துட்டேன். அரசி நான் பண்ண பிரச்சனையிலலாம் கோவமாக இருக்கா. என்னோட மனசில் அவள் இல்லைன்னு சொல்லிட்டாப்பா. அதனால தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா அரசியை எப்படியாச்சும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் சொல்லவும், சரிடா இந்த அப்பா உனக்காக என் ஆத்தா வேண்டி கேட்டுக்குச்சு. அதுக்காக நான் செய்கிறேன்டா. பார்க்கலாம். மொல்ல சேர்த்து வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொன்ன உடனே இங்கே குமரவேலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது? அரசு வந்து மனசு மாறுவாங்களா? இங்கே சக்திவேல் சொன்ன மாதிரியே குமரவேலுக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா சக்திவேல்? என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு லவ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.